வெல்கம் டு ஜீவாஸ் குக்கிங். இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிளில் அப்புன்னு சொல்ல போகிறோம். எனக்கு வந்து 4 ஆப்பிள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் வந்து என்ன பண்ணணும்னா தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணணும். முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டில் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிடணும். நடுவில் இருக்க விதையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆப்பிள் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு பாருங்கள். ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இது உள்ளே என்ன பண்ணணுன்னா, நான் வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பால்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம ஆப்பிளில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம இப்படி முக்கியம் எடுக்கணும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு இந்த பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் எல்லா இடம் பரவுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து ஆப்பிள் பீஸ் எடுத்து நம்ம இந்த மாவுக்குள்ளே முக்கி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி போட்டு இதே எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு பீஸ் வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போடணும். பாருங்கள், இப்போ எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இதில் வெந்ததை எடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போடலாம். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம போட்டிருக்கோம். எண்ணெய் எப்படி தள்ளி விடுங்க. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆப்பம் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஆப்பிளை வெட்டி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி மாவு கலந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆப்பம் சுட்டுட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்பிள் அப்படிங்கிறனால நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக கூட பயன்படுத்தலாம். இல்லை ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி செய்யலாம். நல்லா செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.